வணக்கம் தமிழக மக்களே. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் நீ. என்னது? உங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் குட்டி சிவாஜி நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகரோட வரலாறு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? என் பையன் வந்து பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர், விஜய் சாரோட ரொம்ப தீவிர ரசிகர். அத போயிலா எதுக்குல என்னைய பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஆனா என்னைக்கு நீங்க சோசியல் மீடியாக்குள்ள வந்தீங்களோ அப்ப இருந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேனா மாறிட்டான். இவனே ஒரு இத்து போனவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, நான் சோசியல் மீடியால ரொம்ப நேர்மையான முறையில வெறும் நடிப்பு திறமையால மட்டுமே முன்னேறி வந்தேன். உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. என்னோட பக்க பலமே என்னோட நடிப்பு திறமை. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. எனக்கு ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம். அது என்ன பிரம்மாஸ்திரம்னா நடிப்பு திறமை. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். யாருமே இல்லாம எப்படி நான் வந்து மக்கள்களையும் ரசிகர்களையும் சம்பாரிச்சேன். ரொம்ப பேசுற, என்ன பண்ண போற? நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட ரசிகர்கள்லாம் வெறியர்கள். இன்னொருக்கா சொல்றேன், வெறித்தனமான ரசிகர்கள். எப்படி இப்படி வெறித்தனமான ரசிகர்கள் உண்டாங்க? ஸ்கிரீனுக்கு போறதுக்கு முன்னாடியே வெறித்தனமான ரசிகர்களை கொள்ளையடிச்ச ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம் ஏன்டாதான் அதிகமா செல்ஃபி எடுக்க வர்றாங்க. என்ன பார்த்தது சவுண்டு, வெறித்தனமான சவுண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இவரெல்லாம் சினி ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அஜித் விஜய்க்கு அப்புறம் அடுத்த டாப் லீடிங் ஹீரோ இவர் தான். காணாம போயிருவோம். இவரோட நடிப்பு திறமை எங்க இருந்து தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம டார்ச்சர் பண்ணாத. நிறைய பேர் யூடியூப்ல போடுங்க. நிறைய பேர் கர்ம இப்படிலாம் நான் எங்க நினைச்சேன், நான் நினைக்கவே இல்லப்பா. நான் யூடியூப்ல போடாதது காரணம், கண்டிப்பா யூடியூப்ல என்னோட நடிப்பு திறமையை காமிச்சேன்னா நிறைய வியூஸ் வரும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரும். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது, நம்ம பிராக்டிஸ் கெடும் சொல்லிட்டு யூடியூபுக்கு நான் பக்கமே நான் போகவே இல்லை. இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.